கூட பேச போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு அங்கிட்டு இங்கிட்டு நடக்காம நல்லா உங்களோடு கூட தேவனோடு கூட இணைந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சௌக்கியத்தை வர பண்ணுவார். ஆமேன் என்று சொல்லாம திரும்பவும் சொல்றேன், இந்த 4 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நமக்கு குறைவான நேரம் இருக்கிறபடினால் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் தியானிப்போம். தொடர்ந்து ஒருவேளை நமக்கு நேரங்கள் இருக்கிற பொழுது இந்த 4 ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். மீண்டுமாய் வேதத்திலிருந்து வாசிப்போம். இந்த வருஷத்திலே தேவன் அன்பு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வேத வசனம். ஆமென் 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 ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு எதை வர பண்ணுவேன்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி. ஆமென் என்று சொல்லாமா? சௌக்கியம் 4 ஆசீர்வாதம் சொல்லுங்க. எந்தெந்த ஆசீர்வாதம்? சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், சத்தியம். இந்த 4 ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா இதுல இன்றைய நாளில நாம் தியானிக்க போகிற வார்த்தை சௌக்கியம் நம்ம வாழ்க்கையில எப்படி வரும், சௌக்கியம் என் வாழ்க்கையில வருகிறதற்கு அல்லது நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். சௌக்கியம் என்றால் அதனுடைய முழுமையான இன்டர்பிரேஷன் அல்லது விளக்கோ அல்லது உண்மையான அந்த மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, சௌக்கியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா நலமான வாழ்க்கை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம என்ன வாழ்க்கை? நல்லா சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? நலமான வாழ்க்கை. சௌக்கியமான வாழ்க்கை என்றால் நலமான வாழ்க்கை அல்லது நல்ல வாழ்க்கை. சொல்லுங்க, பக்கத்துல கருத்தை படிச்சு சொல்லிடுங்களேன். இப்பவே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இந்த வருஷம். ஆமை விசுவாசத்தோடு சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை. 2 பேர் சொல்லுங்க, அக்கா அக்கா 2 பேர் சொல்லுங்க. ஆமா, நல்ல வாழ்க்கை, நலமான வாழ்க்கையை டேடி இந்த வருஷம் நமக்கு விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்லாமா? விசுவாசத்தோடு எனக்கு இந்த வருடம் நல்ல வாழ்க்கை. என்னங்க அவரே எடுத்து கொடுத்தாலும் வேண்டாங்க. நீங்க நல்ல உற்சாகமா சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு நலமான வாழ்க்கையை தருவாராக. இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு நலமான வாழ்க்கையை தருவாராக. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சுகமுள்ள வாழ்க்கை. ஆமென் என்று சொல்லாமா? உங்களுடைய சுக வாழ்வை கர்த்தர் இந்த வருடம் துளிர்க்க பண்ணுவார். இன்னும் வரல, இன்னும் உள்ள போகும். சொல்லுங்க, சுக வாழ்வு. இந்த வருஷம் உங்களுக்கு எந்த வாழ்க்கை? நல்லா சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை? சுகமான ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்றேன், சௌக்கியம் என்றால் நலமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்கு வேண்டுகிற. அப்படின்னு என்னன்னா, உன் ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. உன் ஆத்மாவை வசனத்தை கொண்டு, ஜபத்தை கொண்டு, வேத வாசிப்பை கொண்டு உன் ஆத்மா வாழ்வது போல. அதாவது என்னன்னா, நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் இந்த நாட்களில் கற்றுக்கொண்டதை சொல்றேன். அதாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நலமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஒருவேளை ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கையெல்லாம் முதல்ல இருதயத்துக்கு தோணணும். இப்ப நான் கருத்தரிக்கிற மாதிரி சொல்றேனே, அது நம்ம எதுக்குள்ள தோணணும்? நம்ம ஆவியில நினைக்கணும், ஆவியில வரணும். உங்க ஆவியில எப்ப பார்த்தாலும் இந்த வருஷம் நல்லாவே இருக்காதுன்னா அது நல்லாதான் இருக்காது. இந்த வருஷம் இப்படி கடன், இந்த வருஷம் யார்கிட்ட போய் கடன் வாங்குவேன், இந்த வருஷம் அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க உங்க ஆவியில என்ன நிர்ணயிக்கிறீங்களோ அதுதான் வெளிப்பாடு. ஆமென் என்று சொல்லாம? அதாவது ஒரு மனுஷனுக்கு 3 காரியம். கர்த்தர் என்னை இப்படிதான் வைப்பாரு அப்படின்னு சொல்லி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை இப்படிதான் இருக்க போது, நான் பூமியின் வம்சங்கள் எல்லாம், பூமியின் வம்சங்களுக்குள்ள நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் அநேக காரியங்களில ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு நீங்க முதல்ல உள்ள உங்களை நிலைத்திருக்க பண்ணணும். 2வது, அந்த நிலைச்சு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி, இதுதான் என் உறுதிப்பாடு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அது வேறு உறுதிப்பாடு. அடுத்து அந்த உறுதி அப்படியே நின்னு 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 அடுத்து அது என்னவாகுனா வெளிப்பாடாய் மாறும். அதுதான் மகிமை, வெளியரங்கமாகும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நான் யாருங்கிறத முதல்ல நீங்க நினைச்சிரு. உங்க இருதயத்துல முதல்ல நினைக்கணும். உங்க இருதயத்துல முதல்ல நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? நான் இப்படிதான், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த வருஷம் நான் இப்பொழுது இருக்கிற பார்க்க 1000 மடங்கு அதிகமாக. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல சொல்றேன், இந்த வருஷம் ஐயோ எப்படி இருக்குமோ,
ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்கள், அடையாளங்கள், இது எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் எப்படி இருப்பேன்னா ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். எல்லாரும் ஆம்பேன் என்று சொல்ல எப்படி தான் இருப்பீங்க நீங்கள்? நல்ல நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருக்கணும்னு அது நிலைச்சு உள்ளத்துக்குள்ள சொல்லிட்டே இருங்க. இல்ல இல்ல ஒருவேளை வெளிப்பிரகாரமான சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க முதல்ல உள்ளத்துக்குள்ள நினைக்கணும். அது நிலைத்து இருக்கணும். ரெண்டாவது அதையே அறிக்கிட்டு உறுதிப்படணும். அதுலயே ஸ்டாண்ட் பண்ணணும். அதுலயே நீங்க ஃபார்ம் பண்ணணும். அப்படியே அதுல நின்று இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இல்ல நான் இதுக்கு அழைக்கப்படல, நான் இப்படி இருக்கக்கூடாது, வியாதிய சரீரத்தில் இருக்கக்கூடாது, பிரைன் பிரச்சனை சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, எனக்கு வீடு இல்லாம இருக்கக்கூடாது, நான் கர்த்தரனை அப்படி தெரிந்து கொள்ளல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற உறுதிப்பாடு உங்களுக்குள்ள வரணும். அது அப்புறம் என்னவா மாறும்? மகிமை வெளியரங்கமாகும். அதான் வெளிப்பாடு, நிலைப்பாடு, உறுதிப்பாடு, அதுக்கப்புறம் வெளிப்பாடு. அதான் மகிமை வெளியரங்கமாகும் என்ற அர்த்தம். வேற மாதிரி மெசேஜ் வேற மாதிரி போகுது. சரி, ஓகே. அப்போ இந்த வருஷம் நீங்க எதை பேசுறீங்களோ, எதை திங்க் பண்றீங்களோ, அது எல்லாமே நலமானதா இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென் என்று சொல்லாமா? ஓகே. அப்போ திரும்ப சொல்லுங்க, சௌக்கியம்னா என்ன அர்த்தம்? நல்ல சத்தமா பாருங்க, உள்ள போன பட்டுன்னு வரணும்ல. சொல்லுங்க, நலமான வாழ்க்கை, நல்வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. ஓகே, இப்ப இதுதான் சௌக்கியம். இந்த வருஷம் நான் எப்படி இருக்க போறேன்? நல்லா சொல்லுங்க, நான் சௌக்கியமா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஜெபிக்க ஆகட்டும். ஆமே. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் எப்படி இருக்க போறேன்? சௌக்கியமா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்க போறீங்க? சௌக்கியமா இருக்க போறேன். சரி, ஓகே. இந்த சௌக்கியமான, ஏன்னா எனக்கு நேரம் குறைவாக்குனால வேகமா போறேன். சௌக்கியமா இருக்கிறதுக்கு என் வாழ்க்கையில நான் இந்த வருஷம் என்ன செய்யணும்? வேதத்திலிருந்து வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிங்க. வேகமா. அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். அதாவது என்னன்னா, நீ சுகமா வாழ்ந்திருக்கும்படி நான் எதை தேடாதிருப்பேனோ? சௌக்கியத்தை. யாரை பார்த்து சொல்றான்? நல்லா சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றான்? நகோமி. நல்லா சொல்லுங்க, நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா. நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா. என்ன சொல்றானா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் எதை தேடாம இருப்பேனோ? சௌக்கியத்தை. இது அதாவது எப்பவுமே நான் சொல்லியிருக்கிற போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், அடுத்து ரூத்து நமக்கு அடையாளம், நகோமி பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஆனால் அது அந்தந்த சூழ்நிலையில் அவ்வப்பொழுது என்ன செய்யணும், வேறுபடு. இதை குறித்து தான் இன்றைக்கு இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி சௌக்கியம் வந்துச்சு, அதுக்கு என்ன அவள் செய்தாள், தேவன் அவள் வாழ்க்கையில் என்ன செய்தாள், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளும். அதாவது நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நேற்று ஒரு எக்ஸாம் இருந்தது, அதெல்லாம் எழுதி முடிச்சு 2 hours இந்த பேச போகிற 3/4 மணி நேரத்துக்கு 2 hours காத்திருந்தேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இந்த வசனத்துக்குள்ள போற நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், இஸ்ரவேலின் சட்டைக்குள்ள வந்த நாள் உனக்கு ஆரோக்கிய மகளே, உனக்கு சௌக்கியம், அதாவது ஏன்னா இல்ல ஆண்டவரே, எனக்கு வேற மாதிரி நீங்க எனக்கு கொடுங்க, கொஞ்சம் ஆழமா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உண்மையாலுமே சொல்றேன், இந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆழமான காரியத்தை பேசுகிறார். ஒருவேளை இது உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கி கொள்ள முடியும் தெரியல, ஆனா இதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிற நகோமி சொல்றா, அதாவது ரூத்தை பார்த்து, நான் உனக்கு சௌக்கியமான வாழ்க்கையை தேடாதிருப்பேனோ, அல்லது கொடுக்காம இருப்பேனோ, அல்லது வாங்கி கொடுக்காமல் இருப்பேனோ. இதுதான் நகோமி ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வருகிறதுக்கு முன்னாடி முதல்ல இருந்து கொஞ்சம் வந்துடும். அதாவது இது எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். அதாவது முதல்ல இது எங்கிருந்து தொடங்குதுன்னா, ஆபிரகாமிலிருந்தே வந்துருவோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். 12:1 ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு? உன் தேசத்தை விட்டு வா, உன்னுடைய இனத்தை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம். சொல்லுங்க, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம். ஒருவேளை நான் எப்படி இனத்தை விட்டு வருவேன், என் தகப்பனை விட்டு வருவேன், தாயை விட்டு வருவேன் அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல ஒன்று சொல்றேன், கர்த்தர்
கர்த்தர் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை, நான் இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீர் என்றால் உங்க மேல கர்த்தர் பயங்கரமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அதாவது இதை இப்படி சொல்ல வந்த, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர் எந்த பாதையில வேணாலும் உங்களை நடத்துவாருமா. அல்லது நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால் அவர் எந்த பாதையில வேணாலும் அவர் நடத்துவார். ஏன் ஆண்டவர் இது வந்துச்சு, ஏன் நான் தகப்பனோட இருந்தா நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, ஏன் தேசத்துல இருந்தா நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ஆபிரகாம் கொஸ்டின் எல்லாம் கேட்கல. கர்த்தர் என்ன சொன்னாரோ ஆமென் என்று சொல்லுவார். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்யறாரோ அழைக்கிறார். ஆபிரகாமே நீ புறப்பட்டு வான்னு சொன்ன பொழுது அவன் ஒரு மறு வார்த்தையும் கூட கேட்கல. உடனே அவன் என்ன செஞ்சானா, தன் தகப்பனை, தன் தாயை, தன் தேசத்தை, தன் இனத்தை விட்டு புறப்பட்டு அவன் என்ன செய்யறானா, புறப்பட்டு வரா. அவன் புறப்பட்டு வருகிற பொழுது வேதத்துல வாசிக்க 12:4 வாசிங்க. 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். இந்த இடத்துல சொல்ற லோத்து, இப்ப லோத்தை குறித்து தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போறேன். லோத்தும் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்தும் அவன் என்ன செய்யறானா, ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வருகிறான். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், லோத்தும் புறப்பட்டு வரா. இப்ப 2 பேருமே புறப்பட்டு வராங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கிற பொழுது 13:7 வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல அவங்க தங்கறாங்க. அந்த இடத்துல அவங்க தங்கி, ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடு இருக்குது, லோத்துக்கு நிறைய ஆடு மாடு இருக்குது. இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, இவங்களும் அங்க தங்கி இருக்காங்க, இவங்களும் தங்கி இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிற பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். வாசிங்க பார்க்கலாம். 13:7 ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப 2 பேத்துக்கு வாக்குவாதம் உண்டாச்சு. திரும்ப சொல்றேன், ஆபிரகாம் வந்தார், ஆபிரகாமோடு கூட லோத்து வந்தார். இவங்க ஒரு இடத்துல குடியிருக்கிற பொழுது என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. உடனே ஆபிரகாம் வந்து லோத்தை பார்த்து சொல்றா, நீ நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வர வேண்டாம். அதனால நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நீ என்ன செய்யற, நான் வடக்க போறேன். நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அதே போல ஆபிரகாம் பிரிந்து லோத்து என்ன செய்யறாருன்னா, எதை தெரிந்தெடுக்கிறாராமா? வாசிங்க பார்க்கலாம். 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே போது சோதோம் கொமோராவை தெரிந்தெடுத்துட்டா. இப்ப லோத்து எங்க குடியிருக்கிறான்? ஹலோ சொல்லுங்க, லோத்து எங்க குடியிருக்கிறான்? என்ன சத்தமா சொல்லுங்க, லோத்து எங்க குடியிருக்கிறான்? லோத் எங்க குடியிருக்கிறாரு? சோதோம் கொமோரா. அப்படின்னா சோதோம் கொமோரா என்பது ஒரு பாவ நிறைஞ்ச இடம். சோதோம் கொமோரா என்ன அர்த்தம்னா, அப்படின்னா 2 பாவங்கள் ரொம்ப பெருகி இருந்தது. ஒன்று, ஆண் புணர்ச்சி பாவங்கள் ரொம்ப பெருகி இருந்தது. 2வது, ஓரின சேர்க்கையினுடைய பாவங்கள் வந்து என்ன செஞ்சுன்னா சோதோம் கொமோராவில் பெருகி இருந்தது. இப்போ அந்த இடத்துல தான் யார் போய் குடியிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, யார் போய் குடியிருக்கிறான்? லோத்து குடியிருக்கிறான். இப்படி இருந்து கொண்டு இருக்கிற பொழுது தேவன் இந்த சோதோம் குமாரனுடைய பாவம் பெருகினபடியினாலே இப்ப சோதோம் குமாராவை அழிக்கும்படி கர்த்தர் இறங்குகிறார். அப்படி கர்த்தர் இறங்குகிற பொழுது ஆபிரகாம் மட்டும் வந்து சொல்றார், ஆபிரகாமே நான் சோதோம் கொமோராவை அழிக்க போறேங்கிற பொழுது உடனே இவனுக்கு ஐயோ என்னுடைய சகோதரன் அங்க இருக்கிறானே அப்படிங்கிற பொழுது, வேண்டாம் ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து பேசுறாரு. அழிக்காதீங்கன்னு பரிந்து பேசினவனே ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கு இறங்கி லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென் என்று சொல்லாம லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றாரு. அப்படி காப்பாற்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, வெளியே கொண்டு வந்தார். 19:17 வாசிங்க பார்க்கலாம். அவர்களை வெளியே கொண்டு வராரு. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானவனாலும் அவனுக்கு 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு கொண்டு வந்து அவர் உன் ஜீவன் ஓடிப்போ பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொன்னார். மைக்க மாத்துங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாரா லோத்தை வெளியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு சொல்றாரு, லோத்தை நீ என்ன செய்ய வேகமா நீங்க ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, சமபூமியில நிக்காதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. என்ன சொல்றாரு? உன் ஜீவன் தப்புறதுக்காக நீ ஓடிப்போன்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரு, சோதோம் கொமோராவுல இருக்கிற லோத்துவின் குடும்பத்தை வெளியே கொண்டு வரார். கொண்டு வர பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, பின்னிட்டு திரும்ப.
திரும்பாதே. என்ன சொல்றாரு? திரும்ப சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பின்னிட்டு திரும்பாதே அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வராரு. ஆனா இவங்க போகிற பொழுது யாரு? லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள். நல்லவளுக்கு யார் பின்னிட்டு பார்த்தா? லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு பார்க்கறா. கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு பின்னிட்டு பாராதேன்னு. இவ பின்னிட்டு பார்த்தா. பின்னிட்டு பார்த்தானே என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ சோதோம் குமோராவை விட்டு இவளுடைய சரீரம் தான் வெளியே வந்துச்சு, ஆவி வரல. எப்படி? சரீரம் வெளியே வந்துருச்சு. ஆனா அவளுடைய இருதயம், ஐயோ சோதம் குமாரர் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. ஏன்னா அது ஏதேனை போல இருந்தது. நிறைய காய்கறிகள் இருந்தது, பழங்கள் இருந்தது, கீரைகள் இருந்தது, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தேன்னு சொல்லி அவ என்ன செய்யறா? பின்னிட்டு பார்க்கிறாள். வாசிக்கிற பொழுது 19:26 வாசிக்கிற பொழுது அவர் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். உப்பு தூணானாள். அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். கூட லோத்தும் புறப்பட்டு வராரு. புறப்பட்டு வந்து 2 பேரும் இவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. 2 மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீயும் பிரிஞ்சுக்க நானும் பிரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப லோத்து சோதோம் குமாராவை தெரிந்தெடுக்கிறார். அப்படி தெரிந்தெடுக்கிற பொழுது என்ன செய்யறாருன்னா, அதை அழிக்கிற பொழுது இவர்களை தப்புவிக்கிறார். தப்புவிக்கிற பொழுது பின்னிட்டு பாராதேன்னு சொன்னாரு. ஆனா லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அப்போ இதற்கு அப்புறம் தான் இப்ப யாராரு மீதி இருக்கிறா? லோத்துவும் அவன் 2 குமாரத்திகளும். அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள இவங்க குடியிருக்கிற பொழுது இந்த அக்கா தங்கச்சிகளுக்குள்ள ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, ஐயோ நமக்கு கல்யாணம் பண்றக்க யார் இல்லை, கணவன்மார் இல்லையே, அல்லது புருஷன் இல்லையே, அல்லது ஒரு ஆணும் இல்லையே. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வருத்தம். யாரோட? லோத்துவினுடைய 2 பிள்ளைகளுக்குள்ள ஒரு வருத்தம். ஐயோ நமக்குன்னு யார் இல்லை, ஒரு கணவன் இல்லையே, ஒரு புருஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசிங்க, 19 அதிகாரம் 31 38 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, இவங்க அப்படியே பிளான் பண்ணி இவங்க 2 பேர். ஏன்னா இது எந்த பாவம் தெரியுமா? சோதோமின் பாவம். இது எந்த பாவம்? சோதோமின் பாவம். தகப்பனுக்கு அவங்க என்ன செய்றாங்க? அந்த மதுவை வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு, மூத்தவள் போய் தகப்பனிடத்துல தவறான உறவு பண்றா. 2வது அடுத்த நாள் இளையவள் போய் என்ன செய்றா? தவறான உறவு பண்றா. அப்படி பண்ணி 2 பேரும் பெற்றெடுக்கப்பட்ட சந்ததிகள் யார் என்று சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ரூத்தை டச் பண்றதுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி பெற்றெடுக்கப்பட்டவள், அது கடைசி வசந்த வாசிமா 38க்கு மேல. மூத்தவள் ஒரு குமாரன், அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அடுத்து இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டான். இப்படி பெற்றெடுக்கப்பட்ட இந்த 2 சந்ததியர்கள் தான் யாரு? மோவாபியரும், இப்ப சொல்லுங்க அம்மோனியரும். இப்ப சொல்லுங்க யாராரு? மோவாபியரும் அம்மோனியரும். அதாவது தகப்பனிடத்துல தவறான உறவு கொண்டு பெற்றெடுக்கப்பட்ட இந்த 2 சந்ததி மோவாபியரும் அம்மோனியர்கள் தான் என்னன்னா சபிக்கப்பட்டவர்கள். வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம் வாசிப்போம். 23:3. அம்மோனியனும், அதாவது அதுக்கு மேல இந்த வாசிமா, இதையெல்லாம் ஆண்டவர் சபைக்குள்ள வர வேண்டாம்னு சொல்றாரு. இதுல இதையும் சொல்றாரு. மேல இருந்து 2 வாசிங்க. விதையடிக்கப்பட்டவனும் கோசம் மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. தேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் நல்ல விளங்கி. இவன் யாரு? அம்மோனியனும். அடுத்து மோவாபியனும். இவன் யாருடைய சந்ததி? நல்லா சொல்லுங்க. லோத்துவினுடைய சந்ததி. யாருடைய சந்ததி? லோத்துவினுடைய சந்ததி. லோத் அதாவது தகப்பனும் அல்லது மகளும் பெற்றெடுத்த அந்த சந்ததி மோவாபியன், அம்மோனியன். இவங்க சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி 10 தலைமுறைக்கும் சபைக்குள்ளேயே வரக்கூடாது என்று தேவனால் சபிக்கப்பட்ட இந்த சந்ததி தான் மோவாபிய சந்ததி. மோவாபியனும் அம்மோனியனுடைய சந்ததி. இப்போ இந்த சந்ததியை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஒதுக்கிட்டாரு. நான் வேதத்துல 3 பேர் அப்படி சொல்ல முடியும். ஆனா இப்ப நமக்கு நேரில் 3 பேர், அதாவது எப்படி சொல்லலாம்னா, கோரார் புத்திரர், அதாவது மோசேக்கு விரோதமாக எழும்பின கோராரின் புத்தினர் மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்கள். அப்ப அந்த சந்ததி சபைக்குள்ளேயே வரக்கூடாது, அல்லது அந்த சந்ததி ஒருவர் இருக்கக்கூடாதுன்னு தேவனாலே புறக்கணிக்கப்பட்ட சந்ததி தான் கோராரினுடைய புத்திரர். அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசினபடினால்
உள்ளேயே வரக்கூடாது என்று தேவனாலே ஒதுக்கப்பட்டவங்க, இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு உட்படாதவங்க, இவங்களை எல்லாம் தேவன் ஒதுக்கினாரு. ஆனா தேவன் பாருங்க ஒதுக்குனதாவே விடல, மறுபடியும் ரினியூ பண்ண விரும்புகிறார். அதாவது இந்த எரேமியா புத்தகத்தினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? நீங்க முழுக்க வாஸ்து பார்த்து ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். என்னன்னா, பாவம் செய்தால் தண்டனை, மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். இதுதான் எரேமியா புத்தகத்தினுடைய. எரேமியா என்றால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் யாவே அப்படின்னு அர்த்தம். யாவே என்றால் குணப்படுத்துதல், மனம் திரும்புதல், புதுப்பித்தல் என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ புதுப்பிக்க விரும்புகிறார். அப்ப அந்த கோராரின் புத்திரர் அந்த சந்ததி ஒருவருமே இல்லை. ஆனா யார தெரியுமா கர்த்தர்? இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஏன் அடைத்தார் தெரியுமா? அன்னாளினுடைய, அதாவது சாமுவேலுடைய தாத்தா கோராரின் புத்திரர். அதனாலதாங்க கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து எனக்கு பிறக்கிறத நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிற வரைக்கும் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து கோராரின் புத்திரத்தை திரும்பவும் கர்த்தர் ரினியூ பண்றார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? அல்லது ரீஸ்டோர் பண்றார், மீட்டெடுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சங்கீதம் 47 வாசிக்க சொன்ன. எதுக்கு தெரியுமா? கோராரின் புத்திரர் எழுதின சங்கீதம். அது இன்னைக்கு நிறைய சங்கீதம். எதுக்குன்னா, கர்த்தர் அந்த சாமுவேலிருந்து ரினியூ பண்ணி மறுபடியும் அந்த சந்ததியை கர்த்தர் புதுப்பித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப அதே போலதான் இந்த இடத்துலயும் இப்போ மோவாவை கர்த்தர் சபிச்சிட்டாரு, சபைக்கு வரக்கூடாதுன்ட்டாரு, இவங்க வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. தேவனுடைய இருதயம், என் சாயலினால உண்டாக்கப்பட்ட என்னுடைய ஜனத்தை நான் வெறுத்துட்டனே, நான் ஒதுக்கிட்டனே, நான் தள்ளிட்டனே, நான் புறக்கணிச்சிட்டனே, இவங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். மறுபடியும் எப்படி நான் அவங்கள ரினியூ பண்ணுவேன்? மறுபடியும் அவங்கள எப்படி ரீஸ்டோர் பண்ணுவேன்? மறுபடியும் எப்படி நான் ரெஸ்டரேஷன் பண்ணுவேன்? மறுபடியும் அவங்கள எப்படி நான் தூக்குவேன்? மறுபடியும் கர்த்தரை எப்படி நான் எடுப்பேன்னு சொல்லிதான் தேவன் ஒரு பிளான் போடுறாருமா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நான் விழுந்துட்டனே, நான் ஒருவேளை தூரம் ஆயிட்டனே, நான் தேவனை விட்டு பின்வாங்கி இல்லை மகளே, மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போறார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே, ஐயோ என் சூழ்நிலை இப்படி ஆயிருச்சேன்னு நீங்க நினைக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா, புதுப்பிக்கிறவரா, ரினியூ பண்றவரா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போறார். என்ன நல்ல கரம் தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ரினியூ பண்ண போறார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போறார். மறுபடியும் உங்களை மீட்டெடுக்க போறார், ரீஸ்டோர் பண்ண போறாரு. இந்த வருஷம் டாடி உங்களை ரீஸ்டோர் பண்ணுவாருமா. அப்படி நினைச்சிட்டு இருக்கிற பொழுதுதான் தேவன் ஒரு பிளான் போடுறாரு. அப்படி பிளான் போட்ட பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல 2 பேர்த்த சூஸ் பண்றாருமா. நான் அப்படியே சொன்ன பத்தியா, ஒரு சில நேரங்கள் டாடி நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு, நீதான் மகளே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம ஒரு சில விளைக்கிறைய செய்யணும். நம்ம ஒரு விளைக்கிறைய செய்யணுமா? நீதான். ஒருவேளை அந்த விளைக்கிறையும், இப்போ யார் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன்னு சொன்னா, ஆனால் அவள் சாகுலைங்க, அவள் ஆசீர்வாதமா இருந்தா, அவள் சௌக்கியமா இருந்தா. அப்போ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில தேவன், அதாவது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறதை விட நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு நான் ஒரு சில பாதைகளை கடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு சில வேதனை கடக்கணுமா? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறதுக்கு, நான் மற்றவர்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக மாறுக்கு, நான் மற்றவர்களுக்கு என்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நாம் நினைக்கிறோமே, காரணமே இல்லை காயம், காரணமே இல்லாத வருத்தம், காரணமே இல்லாமல் உபத்திரவம், காரணமே இல்லாமல் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு அப்படின்னு நினைக்கிறோமே. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்கு காரணமே இல்லாத அல்லது விடை தெரியாத ஒரு சில பாதைகளை கடந்தே ஆகணும். இந்த வருஷமா இப்படி இருக்கலாம் ஏன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் இந்த பாதைன்னு நினைக்கலாம். ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாதை, ஏன் என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு, ஏன் எங்க அப்பா இப்படி, ஏன் எங்க அம்மா இப்படி, ஏன் என் பிள்ளை இப்படி, ஏன் என் சூழ்நிலை இப்படி. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நிச்சய விடை வரும். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் ஒரு பிளான் போடுறாரு. இந்த மோவாப் சந்ததியை மீட்டெடுக்கிறதுக்காக முதல்ல பாருங்க, நகோமியினுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வருது. அங்கிருந்து தொடங்குறார். என்ன வருது? பஞ்சம். நான் நியாயாதிபதிகள் 1:1 வாசிச்சிங்கன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், இல்லை சாரி, ரூத் 1:1 வாசித்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்துல பஞ்சம் வந்தது. இப்ப பஞ்சம் வந்த உடனே நகோமி தன்னுடைய குடும்பத்தோட எங்க போகிறா?
மோவாப்புக்கு தேவன் தனது திட்டத்தை தொடங்கிட்டாரு. மோவாப்புக்குள்ள போறா, அங்க மோவாப்புக்குள்ள போய் அங்க கொஞ்ச நாள் வாழ்றா. முதல்ல அவ கணவனை இழக்கிறா. இது நிறைய ஆழங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் வேண்டாம், நான் டச் பண்ணி டேடி சொல்றதை மட்டும் உங்களுக்கு டச் பண்ணிட்டு போயிடுறேன். நிறைய இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்போ உள்ள நான் மோவாப்புக்குள்ள போயிட்டா. அப்படி போன உடனே முதல்ல யாரை இழக்கிறா? தன்னுடைய புருஷனை அவ இழக்கிறா. தன் புருஷனை அவ இழந்து ஒருவேளை அப்பவாவது ஒருவேளை திரும்பி வந்திருக்கலான்னு நம்ம சொல்றோம். ஆனா தேவன் ஒரு திட்டத்தை அங்க வச்சிருக்கிறாரே, அது ரகசியம். ஒரு சில நேரம் உண்மைமா விடையே தெரியாது நம்ம வாழ்க்கையில, ஏன் இதுன்னு விடையே தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் ஒரு திட்டம். ஏன்னா நான் களிமண், அவர் குயவன். அவர் இஷ்டத்துக்கு தாங்க என்ன வணைவாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் என்னை வணைவாரு. நான் அவருடைய கையில் களிமண், அவர் பிதா குயவன். அவர் விரும்புகிறபடிதான் வணைகிறாரு. ஆனா இந்த ரகசியங்களை தெரியாம விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா ரகசியங்களை விளங்கி கொண்டவங்க எழும்பிட்டே இருக்கிறார்கள். ஆமென் என்று சொல்லாம. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நகோமிய கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்க கொண்டு போறாரு. அவ புருஷனை இழக்கிறா. ஒருவேளை திரும்பி அவ வந்திருக்கிறான்னு நம்ம சொல்றோம். ஆனா அங்க உள்ள ஒரு பெரிய பிளான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? அங்க 2 குமாரத்திகள், யாராரு? ரூத்து, ஒர்பாள். அவங்க என்ன செய்றா? தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் இந்த 2 குமாரத்திகளை அவ என்ன செய்றா? திருமணம் செய்ய வைக்கிறா. என்ன செய்ய வைக்கிறா? திருமணம் செய்ய வைக்கிறா. திருமணம் செய்ய வச்ச உடனே அந்த 2 பிள்ளைகளும் இறந்துட்டாள் அல்லது இறந்துட்டாங்க. இப்போ நகோமி தனியா இருக்கிறா, ரூத்து தனியா இருக்கிறா, ஒர்பாள். இத்தனை நாள், அதாவது நீங்க அந்த வசனத்துல நியாயாதிபதிகள் 1 அந்த ரூத்து 1:6 வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம். அந்த தேசத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து நல்ல விளங்கமா அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. நான் கேட்கிறேன், ஒரு பக்கம் இப்படி யோசிக்கலாம், மாத்தி யோசிக்கிற மாதிரி. ஒருவேளை ஏன் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த உடனே அவங்களுக்கு அந்த பஞ்சம் இல்ல, ஆகாரம் வந்துருச்சுன்னு திருப்பி கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா தேவத்திட்ட அங்க முடியல. தேவத்திட்ட அங்க என்ன செய்யல? முடியல. தேவத்திட்ட முடியல. அப்போ அவன் கணவன் இறந்துட்டாரு, 2 பிள்ளைகளை இறந்துட்டாங்க. இப்பதான் அவளுக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது எப்படி அது விளக்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு காகம் மூலமாக யாருக்கு? நகோமிக்கு ஒரு நியூஸ் வருதாமா. உன்னுடைய ஜனங்கள், அதாவது எருசலேமில் பஞ்சம் இல்ல, பெத்லகேம்ல பஞ்சம் இல்லை, இப்ப ஆகாரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் அவ காதுல கேள்விப்படுறா. அது ஒரு காகத்தின் மூலமாய் சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடனே இதை கேட்டுட்டு இப்ப பாருங்க, இவ யாரை இழந்துட்டா? கணவனை இழந்துட்டா, 2 பிள்ளைகளை இழந்துட்டா, அவ தனித்தவளா இருக்கிறா. இப்போ ஒரு நியூஸ் வருது, இப்ப தேசத்துல பஞ்சம் இல்லையாமா, ஆகாரம் வந்துருச்சாமா, ஆகாரம் நிறைய இருக்குது பெத்லகேம்ல. அப்படிங்கிற பொழுது இவள் எழும்பி எங்க வரா? இப்போ எழும்பி எங்க வரா? மறுபடியும் பெத்லகேமுக்கு வரா. அப்படி வருகிற பொழுது 2 மருமகளை பார்த்து சொல்றா, இங்க பாரு ஒர்பாள், ரூத், உங்க 2 பேத்துக்கு சொல்ற, உங்க 2 பேரும் நானும் கணவன் இல்லை, உங்களுக்கும் கணவன் இல்லை. இனி நீங்க என்ன செய்யற? என்னோட வந்தா நீங்க என்ன செய்ய முடியாது. இனி மறுபடியும் நான் உங்களுக்கு சௌக்கியமான வாழ்க்கையை தேடி கொடுக்க முடியாது. தயவு செய்து நீங்க இங்கேயே இருந்துக்குங்க, நான் போறேங்கிற பொழுது அந்த இடத்துல ரூத் விளைக்கிரயம் பண்றா. முதல்ல யார் விளைக்கிரயம் பண்ணா? நகோமி. இப்போ ரூத்து விளைக்கிரயம் பண்றா. திரும்பவும் சொல்றமா, தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தொடங்கிட்டார்னா விட வராது. ஆனா அர்ப்பணிச்சிருங்கிற நான். அப்போ ரூத்து விளைக்கிரயம் பண்றா. என்னன்னா, ஆமா இல்ல, ஒருவேளை நகோமியோட போனா எனக்கு வாழ்க்கையா வரப்போகுது, நான் மறுபடியும் புருஷனோடய வாழ போறேன் எனக்கு. ஏன்னா இப்போ இனி இவளோட போய் எனக்கு புருஷன் கிடைக்குமா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா அம்மா கூடயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை ரூத் அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம். ஐயோ, ஏன்னா அதாவது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சரித்திரத்துல நகோமி அந்த ரூத்து ஒர்பாள் கட்டின அந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா? ரூத்து ஒர்பாளுடைய குடும்பம் ராஜ பரம்பரை குடும்பமாமா, ராஜ பரம்பரை குடும்பமாமா அவங்க. அப்போ ஒருவேளை ஐயோன்னு நகோமியோட போய் நான் இனி பஞ்சத்துல என்ன செய்ய போறேன்னு அவன் நினைக்கல. இல்ல இவளுக்குள்ள ஒரு கிரயம் பண்ணணும்னு என்ன வந்துச்சு? இல்ல. ஏன்னா நகோமி அந்த மோவாப்புக்குள்ள இருக்கிற பொழுதே ரூத்துக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொல்றா, என் தேவன் அப்படிப்பட்டவர், என் தேவன் அப்படிப்பட்டவர். ஏன்னா ஒரு சில நேரங்கள் ஒரு சில சத்தங்களை கேட்கிறோம் என்றால் அது தேவன் நமக்குள் வைக்கிற தேவனுடைய சித்தம்மா.
சித்தம். இதை கேட்க கேட்க இவளுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. ஆமா, ஐயோ இஸ்ரவேலின் தேவன் இப்படிப்பட்டவரா, இஸ்ரவேலின் தேவன் இப்படிப்பட்டவரா, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள அந்த விருப்பம். ஏன்னா பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, அவருடைய சித்தமே நமக்குள் விருப்பமாகிறது. ஆமென் என்று சொல்லாம அந்த விருப்பம் அப்படியே ஆகுது. ஓ போயிடலாம், சரி போயிடலாம் நீ போறா. அப்ப ரூத்து சொல்றா, இங்க பாருங்கம்மா நீங்க வர வேண்டாம், இங்கேயே தங்கிக்கிங்கன்னு 2 பேத்தையும் முத்தமிடுறா. ரூத்து சொல்றா, இல்ல ஏன்னா இதை குறித்து ஒரு உங்களிடத்துல நான் பேசியிருக்கிறேன். அப்ப ரூத்து சொல்றா, இல்ல நான் உம்மோட வருவதை தவிர வேற எதையும் குறித்து என்னோட பேச வேண்டாம், நான் உம்மோட தான் வருவேன். இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய ஐயோ இவளோட போனா, நகோமியோட போனா, என் மாமியோட போனா என் வாழ்க்கையில மாற்றம் வராதுன்னு அவளுக்கு தெரியும். ஆனா தேவ திட்டம் இப்ப என்ன செய்றா, இவளும் விளைக்கறியம் பண்றா. அப்பாவை அம்மாவை, ஏன்னா ஆபிரகாமுடைய வம்சத்துல வரணும் பார்த்தீங்களா, அப்பாவை அம்மாவை இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ இப்ப எங்க வந்துட்டா, இஸ்ரவேலினுடைய செட்டைக்குள்ள வந்துட்டா. இஸ்ரவேலினுடைய செட்டைக்குள் வந்திருக்கிற அவளை பார்த்துதான் நகோமி சொல்றா, என்னன்னா நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. ஆமா மகளே, நீ என்னன்னா உன்னுடைய தகப்பனை விட்டுட்ட, உன் தாயை விட்டுட்ட, உன் இனத்தை விட்டுட்ட, உன்னுடைய சகோதரியை விட்டுட்ட, எல்லாத்தையுமே நீ விட்டுட்ட மகளே. ஆனா எப்ப நீ இஸ்ரவேலினுடைய செட்டைக்குள்ள, தேவனுடைய பெரிய திட்டத்துக்குள்ள, தேவனுடைய பயங்கரமான ஒரு திட்டத்துக்குள்ள எப்ப நீ வந்தையோ, இனி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். நான் நல்லா கறந்தட்டுமா, நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிந்துதா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மகனே, இன்றைக்கு இந்த வருஷம் நான் திரும்ப சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். தேவன் உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கிறதுக்கு நினைத்திருக்கிறார். சௌக்கியமான வாழ்க்கை இந்த வருஷம் கொடுக்கிறதுக்காக அவர் உங்களுக்கா எழுந்தருளி இருக்கிறார். ஆனா தேவ திட்டத்துக்குள்ள வந்துருங்க, தேவ சித்தத்துக்குள்ள வந்துருங்க. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, நல்லா கரந்தட்டி. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்குள் இந்த வருஷம் திரும்புங்கங்கிற. நான் எத்தனை நாளுமா சோத்துக்கும் வயிற்றுக்கும் காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வருகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், காலையில் எந்திரிக்கிறோம், என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த வாழ்க்கைக்காக தேவன் உங்களை பூமியில் வைக்கவில்லை. இந்த வருஷம் ஒரு டேர்னிங் ஆகட்டுமா ஆண்டவரே, இந்த வருஷம் நான் உங்களுக்காய் வாழ விரும்புகிறேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நான் ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும் டாடி, ஏதாவது நான் உங்களுக்கு இந்த வருஷம் செய்ய ஆண்டவரே நான் சொல்கிறேம்மா. என்னவோ சொல்லுவாங்களா, வாழ்வின் புகழோடு வாழ்க, வாழாவிடில் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்குங்க. நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வருஷம் நான் கர்த்தருக்காக வாழணும். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்திலே நான் சொல்றதை விட நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குதுமா. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. அதாவது ரூத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவ மோவாப்புக்களை கடக்கிற எங்க போய் கண்டுபிடிக்கிறாரு பாருங்களேன். மோவாப்பின், திரும்பவும் சொல்றேன், மோவாப்பின் சந்ததியை மீட்டெடுக்கிறதுக்காக கர்த்தர் ரூத்தை பயன்படுத்தினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. அதாவது சபிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மோவாப்பின் சந்ததியை தேவன் மீட்டெடுக்கிறதுக்காக. ஏன்னா அப்படி அவ வந்தபடினால 2 ஆசீர்வாதம் அவ வாழ்க்கையில வந்தது. ஒன்னு, இஸ்ரவேலின் செட்டைக்குள்ள வந்தபடினாலே நகோமி கிட்ட இருந்த இஸ்ரவேலினுடைய சுதந்திரம் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சாமா? இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? ரூத்துக்குள்ள வந்துருச்சு. ஆமா, நடக்காதீங்கம்மா. ரூத்துக்குள்ள இப்ப இந்த சந்ததி, அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. நகோமி கிட்ட இருந்த அத்தனை சந்ததியோ இப்படி சொல்ற, சபிக்கப்பட்ட ரூத்தினுடைய சந்ததிக்குள்ள இது வந்துருச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. ஒண்ணு, இஸ்ரவேலினுடைய காணி ஆட்சிக்குள்ள யார் வந்துட்டா? இப்போ நல்லா சொல்லுங்க, யார் வந்துட்டா? ரூத்து வந்துட்டா. ஒண்ணு, இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்குள்ள வந்துட்டா. ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து. கடைசியில வாசிங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில வந்தாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். கடைசி ரூத்தின் புத்தகம். ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ரூத்துல இருந்து வருதாமா, அந்த போவாஸ்ல இருந்து வாசிங்க. போவாஸ்ல இருந்து போவாஸ் ஓபேதை பெற்றான். இந்த போவாஸ் ரூத்தும் பெற்றது ஓபேத். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதுடைய வம்ச வழியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென் என்று சொல்லாமா. இப்ப நான் திரும்ப என்ன சொல்றேன்,
புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து தான் யார் வந்தா? எல்லாம் நல்ல சத்தவங்க யார் சொல்லா? இயேசு கிறிஸ்து வந்தார். தள்ளப்பட்டவங்க தான், புறக்கணிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ரூத்தும் நகோமியும் கிரயம் செய்ய வேண்டியதா இருந்தது. என் அன்பு சகோதரனே, நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு? கேள்வியே கேட்காதீங்க. மரியாள் சொன்னது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்படி ரூத்து எங்க வந்தா? நான் ஆமா, இஸ்ரவேலினுடைய சட்டைக்குள்ள வந்தா. அது பெரிய மெசேஜ், அதுக்குள்ளேயும் போக வேண்டாம். இஸ்ரவேலின் சட்டை என்பது பாதுகாப்பு கடையாளம். ஆமேன் என்று சொல்ல, எது கடையாளம்? பாதுகாப்பு கடையாளம். ஒன்னு இஸ்ரவேலின் சட்டைக்குள்ள வந்தா, ரெண்டாவது குறித்த வயலான போவாஸ் வயலுக்கு போனா. ஏன்னா போவாசின் வயல் தான் மீட்டெடுக்கிற வயல். ஆமேன் என்று சொல்லாமா? அது போவாஸ் தான் மீட்டெடுக்கிறவர். இந்த போவாஸ் யாருக்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எப்படி போவாஸ் மோவாபியரை மீட்டெடுத்தாலோ, அல்லது போவாசை கொண்டு தேவன் என்ன செஞ்சார்? மோவாபியரை மீட்டெடுத்தாரோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியை அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார். ஆமென் என்று சொல்லலாமா? கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கடைசியா அதாவது இப்போ என்ன செஞ்சா, இந்த ரூத்து உள்ள வந்துட்டா. உள்ள வந்தனா அப்பதான் நகோமி சொல்றா, ஏம்மா இவ்வளோ கிரயம் பண்ணி இருக்கிறிய, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாராது. நீங்கள் கர்த்தருக்காக சகிக்கிறீங்களே, கர்த்தருக்காய் பாடுபடுறீங்களே, கர்த்தருக்காக சின்ன சின்ன உபத்திரவங்களை சகிக்கிறீங்க பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரும். ஏன்னா ஆமாம், 1 கடைசியில் வாசிக்கிறோம், அன்றியும் சகோதரரே கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அசையாதவளாயும் உறுதிப்பட்டவளாயும் நில்லுங்கள். ரூத்தை பார்த்து நகோமி சொல்றான், இவ்வளவு பிரயாசம் பண்ணியில, இவ்வளவு பிரயாசப்பட்டையில, அல்லது இவ்வளவு கிரயம் பண்ணி இருக்கிறீல, இனி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பனா? இனி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பனா? நிச்சயம் நீ சௌக்கியமா இருப்பா என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது அவள் சௌக்கியமாக தான் வந்தா. ஏன்னா மோவாப் சந்ததியிலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாட்டிங்கிற பெயரை வாங்கிட்டான். எந்த பெயரை வாங்கிட்டான்? இயேசு கிறிஸ்துனுடைய பாட்டி தான் நான் ரூத்துங்கிற பெயரை வாங்கிட்டான். அப்போ மெயின் என்னன்னா, இப்போ என்னன்னா, இந்த நகோமி இப்போ இந்த ரூத்தை போவாசுக்கு நேராய் வழி நடத்துகிறாள். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரணும்னா ஏசப்பாட்ட கேள்வி கேட்காம, ஏன்னு கேள்வி கேட்காம, இல்லை ஆண்டவரே எப்படி? ஏன்னா நகோமி திரும்ப சொல்ல, பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம் இந்த நகோமியோட ரூத் இணைஞ்சபடியினாலே இந்த ரூத்தை நகோமி போவாசுக்கு நேராய் வழி நடத்துகிறான். அப்படி போவாசுக்கு நேராய் வழி நடத்தப்படுகிற பொழுது அவன் சொல்றா, இதெல்லாம் ஆவிக்குரிய நிறைய அர்த்தம் இருக்குது. எத்தனாவது வசனம்? 3ல் நீங்கள் வந்து 3, 4, 5 நிறைய, இது பெரிய மெசேஜ். நீ அதை சந்திக்க போற பொழுது சும்மா போகாத, நீ குளிச்சுக்கோ, எண்ணெய் பூசிக்கோ, வஸ்திரத்தை பாட்டுக்க. இதெல்லாம் என்னன்னா, குளிக்கிறதுனா ஞானஸ்தானம், எண்ணெய் பூசுறதுனா அபிஷேகம், அடுத்து என்ன சொல்ல, வஸ்திரத்தை மாற்றிக்க அப்படின்னா ஆவிக்குரிய வஸ்திரம். இதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் போய் நீ யாரை சந்திக்க போ? போவாச சந்திக்க போ அப்படின்னு சொல்லி நகோமி ரூத்துக்கு சொல்லி அனுப்புறான். அப்படி ரூத்து போய் போவாசனுடைய பாதப்படியில், அல்லது அவ படுத்திருக்கிற அந்த இடத்துல பாதப்படியில போய் அவ என்ன செஞ்சா? ரூத்து படுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றா. என்ன சொல்றானா? 9வது வேதவசனம் பாருங்க. நீ யார் என்று கேட்டால், அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்று. உம்முடைய போர்வையை என் மேல போடுங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சௌக்கியம் வரணும்னா நீங்க ஏசப்பாட்ட கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை, உங்க போர்வையை என் மேல போடுங்க. போர்வைங்கிறது நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா வாசிங்கம்மா, உன்னத பாட்டு எடுத்துங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, உன்னத பாட்டில் இது நான் வேகமாக சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். இதுலேயும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனால் நான் வேகமாக சொல்கிறேன். உன்னத பாட்டு 5ல் 2வது வேதவசனத்தை வாசிங்கம்மா. 2வது வேதம். நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. போது இந்த இடத்துல வாசிக்கிறேன். சகோதரியே, மனவாளியே, உத்தமிய, புறாவி, இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம். இதெல்லாம் சொல்லிட்டு
இது நேசரும் மணவாட்டியும் அல்லது நாமும் ஏசப்பாவும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கதவை தட்டுறாரு, நேசர் கதவை தட்டுறாரு. என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் பிரியமே, கதவை தர கதவை தர கதவை தர அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சில தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க சொல்றார், அல்லது ஒரு சில தேவ திட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க சொல்றார். ஆமேன் என்று சொல்லாமா அதான் கதவை தட்டுறது. எத்தனை நாள் மகளே தட்ட, கீழ்ப்படி மகளே, ஜெபி மகளே, உன் கதவை தட்டிகிட்டே இருக்கிற. இன்னைக்கு ப்ராபசியை சொல்கிறேன், நிறைய பேர்ட்ட கத்தர் கதவை தட்டுறாரு. நீங்கள் திறக்கலைன்னா என்ன நடக்குன்னு சொல்ல வரேன். கதவை தட்டுறாரு, என் மனவாளியே உத்தமையே கதவை தர கதவை தர கதவை தரங்கிறாரு. ஆனால் இவ என்ன செய்யறா, இவ திறக்கல, இவ கொஞ்சம் கடினமானவ, திறக்கல. என்னன்னா அவ சொல்ற சாக்காடு பாருங்க. ஐயோ போதுமா, நான் சொல்லிடுறேன், நான் வஸ்திரத்தை கழட்டிட்டேனே, நான் வந்து பாதரட்சி கழட்டிட்டேன், எப்படி போய் என் நேசருக்கு கதவை திறப்பேன்? அதிகாலையில் தான் நல்லா எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ஜெபிக்க முடியலையே, வேலை நிறையா இருக்குது, எனக்கு பைபிள் படிக்க முடியலையே. அப்புறம் ஒரு நாள் எல்லாம் போட்டு வச்சிருவார் ஆண்டவர். இந்த இடத்துல வாசிக்கிற கதவை தட்டுறாரு கதவை தட்டுறாரு. ஆனா இவ எழும்பி திறக்கவே இல்லை. இவ எழும்பி என்ன செய்யல, திறக்கவே இல்லை. அவரு தட்டி 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 பார்த்துட்டு நேசரோ போய்விட்டா. அடுத்து வாசிங்க, நேசரோ போய்விட்டா. இவள் எழுந்து வாசிமா அடுத்தது அந்த அடுத்த பக்கம். இவ எழுந்து எடுத்துட்டீங்களாமா? இவள் எழுந்து அவ என்ன செய்றா, நேசரை தேடிட்டு போறா பாருங்க. என் நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போய் அடுத்து அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஒரு சில நேரத்துல ஏண்டவரே கேட்கலையாங்கிறோம். நிறைய நேரம் அவர் தட்டிட்டு அவர் தட்டுறதுக்கு நம்ம கீழ்ப்படியிலையே. அதனால தான் ஒரு சில நேரம், அதனால தான் இதில் இருக்குது, இதில் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், நான் அதாவது நீங்கள் கூப்பிட்டு நான் கூப்பிட்டு நீங்கள் கேளாதவராக இருந்தது போல நீங்கள் கூப்பிட்டும் நான் கேளாதவராக இருக்கிறேன் அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. அப்போ இந்த நேசர் கதவை தட்டுறாரு, திறமகளே திறமகளே திறமகளேங்கிறாரு. ஆனா இவ திறக்கல. இவ திறக்காதனால நேசர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் தேடுறா வாசிமா. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து போட்டார்கள். புரிஞ்சாமா? அங்க வந்து ரூத்து சொல்றா, போர்வை எம்மேல் விரியும். இவ எந்த உன்னத படுத்த சூலமித்திய தட்டாரு, நேசர் தட்டாரு. ஆனா இவ திறக்காதனால நேசர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இவ போய் தேடுறா. நேசரை காணவில்லை. என்ன நடந்ததுன்னா, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் இவளை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. ஆனா அப்படி அடிச்சு காயப்படுத்தி அவ மேல இருந்த போர்வி அவர்கள் எடுத்து போட்டாங்க. இன்னும் அவ வேதனைப்படுறான். இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்கள் நேசர் கதவை தட்டுறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க சொல்றாரு, அல்லது தேவ சித்தத்துக்குள்ள வா, தேவ திட்டத்துக்குள்ள வா, இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்ய, இந்த வருஷம் இந்த ஊழியத்தை செய்ய, இந்த காரியத்துக்கு பொறுப்பாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி 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 நம்மள கிட்ட தட்டிட்டே இருக்கிறாரு. நம்ம திறக்கல, போங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா இது நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, ஒருவேளை இவன் நேசருக்கு கதவை தட்டிஇருந்தாலும் கூட அந்த பாதுகாப்புக்குள்ள இருந்திருப்பா. இப்ப பாதுகாப்பை விட்டு வெளியே வந்ததினாலே நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் அவளை அடிச்சாங்க. பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானம். ஏன்னா நேசர் தட்டுற பொழுது இவ திறந்திருந்தானா, ஒருவேளை இந்த நகரத்தில் திரிகிற காவலாளர்களால அடிபட்டிருக்க மாட்டா, காப்பாற்றப்பட்டிருப்பா. ஆனா நகரத்தில் திரிகிற காவலாளர்களால அடித்தது மாத்திரமல்ல, இவ மேல இருந்த தேவ திட்டம், இவ மேல இருந்த தேவ தரிசனம், இவ மேல இருந்ததான தேவன் அவளை குறித்து வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களையும் பிசாசு உருவி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை, என் மேலே போர்வையை போட்டுருங்க, நான் வந்துடுறாண்டு வரேன். இந்த வருஷம் நான் வந்துடுறேன். என்னை குறித்து வச்சிருக்கிற தேவ திட்டத்துக்கும் தேவ தரிசனத்துக்கும் தேவ வார்த்தைக்கு நான் வராண்டு வரேன். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? என் அன்பு சகோதரியே, என் பிரியமே, எனக்கு நீ பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள்.